ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகாவரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் இடியாப்பம் எப்படி செய்யணும். இதுக்கு தேவையானது கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வத்தல், கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிக்க எடுத்துக்கிடணும். இதை எண்ணெயை விட்டு முதல்ல பொரிய விட்டுரும். இதுக்கு ஒரு 10 இடியாப்பம் எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு ஒரு 10 இடியாப்பம் ப்ளஸ் லெமனில் மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு ஒரு கிண்ணத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிடணும். ப்ளஸ் காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது கடுகு தாளிக்கும். லெமன் இடியாப்பம் ஈஸியாக செஞ்சிடலாம், 5 நிமிஷம்தான். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் எடுத்து வச்சுக்கணும். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு மிளகாயை போடுறேன்னா தெரிக்கும் மிளகாய். தேவையான 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கலாம், கூட கொஞ்சமும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் ஒரு வத்தலும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னா எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன். இதோடையே நம்ம உப்பை கலந்துக்கணும், மஞ்சள் பொடியும் உப்பும். இதை அதோட போட்டுருக்கோம். அப்புறம் லெமனை இதோடு கலந்து லெமனை ஊற்றோம்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி வாசனை போக்கும். இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் இடியாப்பத்தை அதோட சேர்க்கணும். இடியாப்பத்தை நல்லா இது பண்ணி வச்சுக்கணும், உதுத்து வச்சுக்கணும். இதை இதோட சேர்த்து திண்டுறோம். தாளித்தோம்னா கருக விடாமல் கிண்டணும், தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா உதுத்து கிண்டணுன்னு காமிக்கும். இப்போ லெமனை போட்டு தாளித்து எடுத்தாச்சு. இது எப்படி இருக்குது பாருங்கள். இது வெறுனையே சாப்பிட்றலாம், ஏன்னா எல்லாம் தாளித்தம்லாம் இருக்குது. உரப்புக்கு பச்சை மிளகா வத்தல் போட்டிருக்கோம், புளிப்புக்கு லெமன் போட்டிருக்கோம். அதனால் இது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தாளித்து சாப்பிட்டா ஒரு மணமாக இருக்கும். லெமன் சாதம் மாதிரியே டேஸ்ட் இருக்கும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். இடியாப்பத்தை செஞ்சோம்னா உதுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த தாளிச்சத்தை போட்டு அப்படியே கிண்டி இறக்க வேண்டியதான். சுவையான லெமன் இடியாப்பம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.